நான் உங்க நீலிமா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சந்தூர் அழகிய சிநேகிதி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வரப்போற 4 பகுதியிலுமே ரொம்ப டிஃபரெண்டாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்க போகுதுங்க. என்னென்ன பகுதிகளில் என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்குன்னு பாக்கலாமா? இதுக்குள்ள பேங்கிள் எல்லாம் வச்சுக்கிட்டு பேங்கிள் ப்ளஸ் நகை எல்லாம் வச்சு எடுத்துன்னு போகலாம். அது எப்படி செய்யறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஹேர் க்ரோத் பேக், ஹேர் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நெட் டிசைனர் லெஹங்கா சோலி. அதாவது பெண்கள்னாலே வம்பு அப்படின்ற வார்த்தையை நாம வந்து மாற்றி எழுதுறோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீட்டுக்கலை பகுதியில நம்ம பார்க்க போற விஷயம் பேங்கிள் பவுச். அது எப்படி செய்யறதுன்னு சொல்றாங்க பாருங்க. வணக்கம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு புது ஐட்டம் சொல்லி கொடுக்க போகிறேன். அதாவது பேங்கிள் எல்லாம் வச்சுட்டு நம்ம எடுத்துன்னு போகிறதுக்குள்ள ஒரு பவுச் இது. இதுக்குள்ளே பேங்கிள் எல்லாம் வச்சுக்கிட்டு பேங்கிள் ப்ளஸ் நகை எல்லாம் வச்சு எடுத்துன்னு போகலாம். அது எப்படி செய்யறதுன்றதை நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இதுக்கு வந்து தேவையானது வந்து உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் டவலெல்லாம் வச்சு ஒரு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே இந்த அட்டையில் தான் அந்த பேப்பர் டவலெல்லாம் சுற்றி இருக்கும். பேப்பர் டவலெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா நம்ம இதை தூக்கி போட்டுருவோம். தூக்கி போடாத வச்சுட்டு தான் நான் அதில் செஞ்சுருக்கேன். அது எப்படின்னு காட்டுறேன். இது இப்படி கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற பழைய கட் பண்ணி போட்ட துணி, ஸ்பாஞ்சு என்ன இருக்குதோ எல்லாத்தையும் நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வளையல் வச்சாக்கா வளையாத இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். அது வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற துணியை நல்லா வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், காட்டுறேன். சும்மா ஜஸ்ட்டு இருக்கிற துணியெல்லாம் வச்சு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் அது உடையாத இருக்கும் வளையல். அதனால் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு பின் பண்ணால் தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வரும். அதனால் இதுக்கும் அதுக்கும் சேர்த்து இப்படி பின் பண்ணிக்கோங்க. அப்புறம் சும்மா சாதாரண தையல் தான். அது எப்படி தைக்கிறதுன்றதை நான் காட்டுறேன். சும்மா சாதாரண நூல் தான். ஆனால் என்ன கலர் போடுறீங்களோ அந்த கலர் நூல் போட்டுக்கோங்க. வேறு கலர் நூல் போட்டால் நல்லா இருக்காது. ஜஸ்ட் இப்படி தைச்சிக்கிட்டு வர வேண்டியதான். இது கடைசி வரைக்கும் தைச்சிக்கோங்க. இந்த கடைசி எண்டுக்கிட்ட வரும்போது என்ன பண்ணுறதுன்றதை காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த முடிக்கிற இடம் எப்படி வரும்ன்றது தெரியும் உங்களுக்கு. பின் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த மடிப்பு கலைஞ்சி போய்டும், நம்மளுக்கு கரெக்டாக தைக்க வராது. அதனால் முதல்ல பின் பண்ணிவிடுங்க. கடைசியில் வரும்போது சுருக்கு மாதிரி எல்லா பக்கமும் டேக்காக போட்டுக்கிட்டு இழுத்தோம்னா இந்த எண்டு நம்மளுக்கு சுருங்கிடும். சும்மா டேக்காக தான். இங்கேருந்து இப்படியே டேக் போட்டுக்கோங்க. வெறும் டேக்காக தான் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து இழுத்தோம்னா அந்த அத்தனை துணியும் நமக்கு அந்த பள்ளத்துக்குள்ளே போய் உட்காந்துக்கும். இந்த பள்ளத்துக்கு மேலே நம்ம வேறு துணி வச்சு மூடிடுறோம். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த உள்ளே நம்ம வச்சுருக்க துணியெல்லாம் தெரியாத இருக்கிறதுக்கு தான் இந்த தையல். இதை நல்லா தைச்சி முடிச்சிடுங்க. இந்த பக்கம் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி தைச்சிடுங்க. தைச்சி முடிச்சிங்கன்னா பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நீட்டாக இந்த இடம் தெரியும். அப்போ இந்த இடத்த நம்ம மறைக்கணும். இது மேலே தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் மாதிரி ஒன்று வச்சு நம்ம பேங்கிள் போட்டு மூடுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்றதுக்கு தான் இது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து முதல்ல ஒரு வட்ட துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கம் இதை வச்சு தைச்சிக்கணும். வெல்க்ரோ இந்த மாதிரி ஒரு டேப் மாதிரி ஒன்று எது வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் வாங்குகிற டேப்பும் வைக்கலாம், இல்லை துணியே நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இது கவர் பண்ணுற அளவுக்கு ஒரு வட்டம் கட் பண்ணிக்கோங்க. இந்த டேப்பை ஒரு பக்கத்தில் வச்சு தைச்சிடுங்க. இதுதான் இந்த பக்கம் நமக்கு வரப்போகுது. இந்த எண்டில் இந்த இடத்த பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வெல்க்ரோவை ஒரு பிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த முள்ளாக இருக்கிறது இதில் இருக்கணும். இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது இந்த கயிறு இதில் இருக்கணும், டேப்பில் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா வைக்கும்போது ஒட்டும். இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த சுத்தூரம் தைச்சிட்டு வந்துடுங்க. அழகாக இந்த மாதிரி முடியும். இந்த பக்கம் அதே மாதிரி தைச்சிடுங்க. அதே கலர் நூல் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. எல்லாம் தைச்சி முடித்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். அப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வளையலெல்லாம் போட்டுட்டு உழுந்துடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த லாக். இதை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு என்ன பேங்கிள் வேணும் போட்டுக்கிறோம். இப்போ இதுக்குள்ளே இதை வந்து எதுக்குள்ளாவது ஒன்று வச்சு தானே நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுச் நம்ம தைக்கணும். இதுக்கு வந்து 12 இன்ச்சு ஜிப்பு வச்சுக்கோங்க. இது எந்த துணி வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அந்த துணியை முதல்ல இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஷீட், ஃபோம் ஷீட் கிடைக்கும். அந்த ஷீட்டு மேலே அந்த துணியை விரிச்சிடுங்க. அடியில் ஒரு லைனிங், அதுக்கு ஒரு வெள்ளை துணி கொடுத்துருங்க.
அந்த லைனிங்க்கு இதே மாதிரி 2 இன்ச்சு 2 இன்ச்சு தூரத்தில் தையல் போட்டுக்கோங்க. மேலே வந்து என்ன துணி வைக்கிறீங்களோ அந்த கலருக்கு நூல் போட்டுக்கோங்க. நான் க்ரீன் கலர் நூல் போட்டு தைச்சிருக்கேன். அடியில் ஒயிட் இருக்கலாம், தப்பு இல்லை. எல்லாம் போட்டு தைச்ச பிறகு நல்லா சீராக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் ஜிப்பு வழக்கம் போல் இது எவ்வளோ வைக்கிறீங்களோ இது சின்ன, ஏன்னா 12 இன்ச்சு வச்சிங்கன்னா தான் இது 10 இன்ச்சு உள்ளே போகிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் இது 12 இன்ச்சு குறைஞ்சதுனாக்கா இது உள்ளே போகாது. அதனால் 12 இன்ச்சு கண்டிப்பாக வேணும். அதாவது இந்த பக்கம் ஜிப்பு தைக்கணும் முதல்ல, அப்புறம் இப்படி திருப்பிட்டு ஒரு தையல் போடணும். இந்த தையல் அப்படி தெரியும். அதுக்கப்புறம் இந்த துணியை கொண்டாந்து இங்கே வச்சுக்கோங்க. அதே ஜிப்பு அதே அளவு தான் இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி தையல் போட்டுடுங்க. தையல் போட்டுட்டு இந்த சைடையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இந்த சைடில் ஆனால் நல்லா 2 தரம் போடணும். 2 தரம் நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கோங்க. போட்டு முடித்த பிறகு திருப்பினோம்னா நம்மளுக்கு இந்தமா அழகான ஒரு பேக் கிடைக்கும். இப்போ தைச்சி முடித்த பீஸை நம்ம இதுக்குள்ளே வச்சிடுறோம். இதுலேயே நீங்கள் நம்ம ஹாரம், நகை, நெக்லஸ், சின்ன கம்மல் எதுனா கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நகையும் வச்சுக்கலாம். நமக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். புடவைக்கு நடுவில் பெட்டியில் பேக் பண்ணோம்னா நம்ம வளையல் உடையாது, கிளாஸ் வளையலோ எந்த வளையலோ பாழாகாது, நமக்கு நல்லா கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க, வீட்ல இருக்கிற இந்த எக்ஸ்பென்சிவான பேங்கிள்ஸ் எல்லாம் எங்கடா எடுத்து வைக்கிறதுன்னு யோசிச்சதுக்கு அழகான பேங்கிள் பவுச் எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுத்துட்டாங்க இல்லையா? ஆக்சுவலா இந்த பவுச் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்கு. இதை நான் சுட்டுடுறேன். இன்னைக்கு அழகும் ஆரோக்கியமும் பகுதியில நம்ம பார்க்க போறது ஹேர் growth. அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வணக்கம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நல்ல ஹேர் க்ரோத் பேக், ஹேர் பேக். ஸோ ஹேர் பேக்குன்றது வந்து நம்ம வந்து ஜென்ரலாகவே இந்த பேக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு நாள் முன்னாடி வந்து நீங்கள் ஏதோ ஒரு பொல்யூஷனில் போயிருந்தாலும் சரி, இல்லை ஸ்விம்மிங்க்கு போயிருந்தாலும் சரி, இல்லை ஸ்போர்ட்ஸ் அத்லெட் பீப்புள் வந்து நல்ல ஸ்வெட்டிங்கான ஒரு தருணத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முந்தின நாள் இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முந்தின நாள் நல்லா நீங்கள் உங்களோட மைல்டு ஷாம்பூலையோ இல்லை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பூவில் நல்லா உங்களுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஹேர் க்ரோத்துன்றதுனால நம்ம வந்து அந்த ஹேரை வந்து ஸ்கேல்ப்பை வந்து நல்லா க்ளீனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் பேக்கை வந்து நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப உங்களுக்கு இமீடியட்டாக ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருள், அதாவது ஹேர் க்ரோத் ஹேர் பேக்குக்கு தேவையான பொருள் முட்டை, செம்பருத்தி இலையை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்ல ட்ரை செம்பருத்தி இலையை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மிக்சியில் பவுடர் அடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது கோகோனட் மில்க், அதாவது தேங்காய் பாலை வந்து நான் வந்து துருவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ்டரில் அரைச்சி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நம்மளுக்கு ஆலிவ் ஆயில் தேவை. ஸோ ஆலிவ் ஆயில் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, ஆல்ரெடி நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதில் தான் இந்த தேங்காய் பாலை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது திருப்பியும் தேங்காய் எண்ணெய் நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அதுக்கு பதில் தான் ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயில் வந்து நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும், உங்களோட ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து ஒரு ஃபுல் முட்டை, சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த எல்லோ வந்து பிடிக்கல, அந்த வாசனை உங்களுக்கு பிடிக்கலன்னா எல்லோ எடுத்துருங்க. ஆனால் வந்து அந்த எல்லோவையும் போட்டு இந்த மிக்சரை தயாரிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷ்னராகவும் இருக்கும், ஹேர் கண்டிஷ்னராகவும் இருக்கும். அடுத்தது முட்டையோட இந்த செம்பருத்தி இலை பவுடரை சேர்த்துக்கிறேன். செம்பருத்தி இலை, முட்டை, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்த செய்முறை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆக போகுது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஹேர் பேக் இது. ஸோ இந்த ஹேர் பேக்குக்கு செம்பருத்தி இலை பவுடர், முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ முட்டை வாசனை இல்லை, வெஜிடேரியன் பீப்புள் முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து பால் எடுத்துக்கோங்க. எப்போவுமே முட்டைக்கு வந்து காம்பன்சேட் பண்ணுறது நம்மளுடைய பசுப்பால். ஸோ அந்த பால் எடுத்துக்கோங்க. ஸோ பால், செம்பருத்தி இலையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடேரியன், சப்போஸ் உங்களுக்கு இந்த முட்டை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பால் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸோ இந்த மிக்சர் பண்ணியாச்சு, ரொம்பலாம் பேட்டர் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பாலை வந்து மிக்சியில் நல்லா போட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தேங்காய் பாலையும்
இது நல்ல ஒரு ஹேருக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஹேர் க்ரோத் ஹேர் பேக்கை இப்போ பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக நீங்கள் சேர்க்க வேண்டியது ஆலிவ் ஆயில். ஸோ இந்த ஆலிவ் ஆயிலில் அப்படியே எடுக்காமல் ஒரு 2 நிமிஷம் கேஸில் வச்சு இல்லை ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயிலை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ ஆலிவ் ஆயில், தேங்காய் பால், செம்பருத்தி இலை, முட்டை. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷவர் கேப்பர் வந்து உங்களுக்கு வந்து எல்லா கடைகளுக்கும் இந்த ஷவர் கேப் கிடைக்கும். இல்லைன்னா ஷவர் கேப் கிடைக்கலன்னா நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கவர் கூட ஓகே. ஸோ இந்த பேக்கை வந்து சீப்பால் இந்த மிக்சரை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலேயும் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இந்த பேக்கை வந்து ஒரு ப்ரெஷ், உங்களுக்கு டை ப்ரெஷ்ஷுன்னு கடைகளில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டை ப்ரஷ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த ஹேர் க்ரோத் ஹேர் பேக்கை வாரம் ஒரு முறை பண்ணிங்கன்னா போகிறோம். என்ன நேயர்களே, இந்த ஹேர் க்ரோத் ஹேர் பேக் ரொம்ப பயனுள்ளதாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். என்னங்க, எளிய பொருட்களை வச்சு முடி எப்படி வளர்க்கறதுன்னு இவங்க கத்து கொடுத்த விஷயம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இன்னைக்கு ஃபேஷன் நூலகம் பகுதியில நம்ம பார்க்க போறது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல பயங்கரமா பாப்புலரா இருக்கிற ஒரு விஷயம், லெஹங்கா ஸ்டைல். அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நெட் டிசைனர் லெஹங்கா சோலி. இது எப்படி இது வேர் பண்ணலாம், அது எப்படி அது கம்ப்ளீட் ஒரு லுக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம். இது வந்து நெட்டில் எம்ப்ராய்டரிங் பண்ண ஒரு லைட் yellow நெட் லெஹங்கா. இது நெட் மெட்டீரியலில் எம்ப்ராய்டரிங் பண்ணியிருக்கோம். இது எம்ப்ராய்டரிங் பாருங்கள், இது வந்து ரொம்ப ஒரு லைட் ஒர்க். இது சீக்வன்ஸ் மெட்டீரியல், சீக்வன்ஸ் எம்ப்ராய்டரி. சீக்வன்ஸில் இந்த மாதிரி ஃபுல் ஒரு இது ரொம்ப ஒரு லைட் வெயிட் லெஹங்கா. இது வந்து ரொம்ப ஹெவியான லெஹங்கா கிடையாது. இது ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு நைஸ் ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த லைட் கலர் வந்து அதுக்கு வேஸ்ட் பேண்ட் மட்டும் இந்த டீல் கலர், அது டர்காய்ஸ் ப்ளூ கலரில் இந்த வேஸ்ட் பேண்ட் கொடுத்துருக்கோம் ஒரு வி ஷேப்பில். இதுதான் இந்த எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப லைட்டானதால இது வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அது மாதிரி மெஹந்தி அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சோலி தான் இது இன்னொன்று வந்து இதுக்குள்ளே வந்து நெட் கொடுத்துருக்கோம். ஏன்னா அது வால்யூம் கிடைக்கிறதுக்கு அந்த நெட் யூஸ் பண்ணியிருக்கிறதுக்குள்ளே, அதனால் அது ரொம்ப வித்தாக இருக்கும். அது ரொம்ப நல்ல ஒரு ஷேப் கூட இந்த லெஹங்கா கிடைக்கும். இது வந்து இந்த சோலி வந்து சேம் மெட்டீரியல் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஸ்லீவ்லெஸ் சோலி பண்ணியிருக்கேன். அதில் வந்து இங்கே அந்த வேஸ்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆக்சசரி கூட இங்கே கொடுத்துருக்கோம். பேக் வந்து இந்த மாதிரி லூப் கொடுத்துருக்கு. அதனால் இது வந்து டைப் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எந்த சைஸிலும் இது நல்லா ஃபிட் ஆகிடும். இது வந்து பேக்லெஸ் சோலி. இது வந்து நல்லா அந்த டை பண்ண பழைய காலத்தில் பண்ணது மாதிரி அப்படியே கிறிஸ் கிராஸ் டை பண்ணிக்கலாம். இந்த கலருக்கு இது எல்லோ கலர், லைட் எல்லோ, ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு பேஸ்டல் எல்லோ கலரு. அதுக்கு மேட்சிங்காக இந்த துப்பட்டா வந்து ஒரு டீல் கலர் துப்பட்டா. இது பாருங்கள், டீல் கலர் துப்பட்டா கொடுத்துருக்கேன். இது வந்து ரெகுலர் துப்பட்டாவோட கொஞ்சம் விட்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த ஆல்ரெடி இந்த லெஹங்கா வந்து பெருசாக இருக்குது. அதனால் இல்லை யூஸ்வலாக நம்ம துப்பட்டா வந்து அப்படியே நெக்கில் அல்லனா ஒரு ஹாஃப் சாரி மாடலில் அந்த மாதிரி, அல்லனா பேக்லேருந்து திருப்பி ஃப்ரண்ட்டில் வர்றது மாதிரி, இந்த மாதிரி ஷோல்டரில் அப்படியே கூட இந்த துப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லோவுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இந்த நல்லா ஒரு டீல் கலர், இது டீல் கலர் சொல்லுவேன், டீல் கலர் துப்பட்டாவில் இதே சேம் அந்த எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்டர் வந்து நல்லா சில்வர் அண்ட் கோல்டு. இப்போ இந்த லெஹங்காவில் யூஸ்வலாக நான் பண்ணதோட டிஃப்ரெண்ட் என்னன்னா, இதில் வந்து சில்வர் அண்ட் கோல்டு காம்பினேஷன் யூஸ் பண்ணி ரெண்டுமே. யூஸ்வலாக வந்து இது கோல்டு அதனால் சில்வர் யூஸ் பண்ணோம். இதில் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த பார்டர் கூட 2 கலர்ஸ், அதாவது இந்த சில்வர் அண்ட் கோல்டு சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங், அதாவது ஜர்தோசி ஸ்ப்ரிங் கூட கொடுத்துருக்கேன். இந்த அதுக்கு ஒரு சில்வர் சீக்வன்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது யூஸ்வலாக இது வேர் பண்ணதுக்கப்புறமா இது மட்டும் அது கம்ப்ளீட் லுக்கு கிடைக்காது. அதனால இதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணால் இது நல்லா இருக்கும்னு இப்போ நான் காட்ட போகிறோம்.
இது யூஸ்வலாக இதுக்கு வந்து நல்ல ஹேர் ஸ்டைல் வந்து இதர் நல்ல கேர்லி இது கேர்ள்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிளாட் கூட லாங் பிளாட் கூட பண்ணிக்கலாம். அது வந்து ஹேர் ஸ்டைல் இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு இந்த மாதிரி ஜும்கீஸு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜும்கீஸ் வந்து மீடியம் சைஸ் ஜும்கீஸ், அதுக்கு ஸ்டோன்ஸ் அது இது கோல்டும் இருக்குது. அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து இந்த லெஹங்காயில் இருக்கிற ஸ்டோன்ஸோட அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் இதில் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி இது ஹேங்கிங் ஜும்கீஸ் இது பாருங்கள். இதில் ஒரு செட்டு யூஸ் பண்ணால் இது ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு இந்த காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள். இது பிகாஸ் இதில் வந்து 2 கோல்டுமே இருக்குது, சில்வருமே இருக்குது. அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த துப்பட்டா எல்லாமே அதே மாதிரி இந்த ஹெவி இயரிங்ஸ் யூஸ் பண்ணால், நெக்லஸ் யூஸ் பண்ணோம்னா அப்படியே இம்பார்ட்டண்ட் இல்லை. ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது இந்த வளையல் தான். இதுக்கு மெயினாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள் இது தான், இந்த வளையல். வளையல் வந்து 2 கலர்ஸில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து கோல்டு அண்ட் சில்வர் இருக்குது இதில். அதனால இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு அண்ட் சில்வர் இருக்கும் இதில். பெருசு வந்து இது இப்போ கொஞ்சம் கூட கிராண்டாக இருக்கணும்னு தான் இது பெரிய சைஸ் இருக்குது. இந்த சில்வர் யூஸ் பண்ணிக்கலாம், 2 சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த காம்பினேஷனில் இந்த சில்வர் அண்ட் கோல்டு வளையல் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ரிச் லுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போது நீங்கள் இந்த இயரிங்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ புதுசாக மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது இயர் கப்ஸ் சொல்லுவேன். இது மாதிரி பாருங்கள், இயர் கப்ஸ். இது யூஸ்வலாக வந்து 1 சைடு மட்டும் இயர்ஸில் அப்படியே இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இயர் கப்ஸ். இது வந்து உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டாப் நாட் அந்த மாதிரி இல்லைன்னா கேர்ள்ஸில் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி இயர் கப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன், ஒரு வெட்டிங்ஸ்க்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த இயர் கப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா சிம்பிளாக வேணும்னா இந்த கலர், இந்த டீல் கலரில் சின்ன இயரிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இயரிங்ஸ் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் இருந்தால் அவ்வளோ கிராண்ட் தேவையில்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளான சின்ன ஸ்டோன் இயரிங்ஸ் இன் டீல் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்ம லெஹங்கா ஸ்டைலிங் பார்த்தோம். இந்த அழகான நெட் ஜார்ஜெட் லெஹங்கா எப்படி வேர் பண்ணலாம், அது கூட என்னென்ன ஆக்சசரிஸ், என்னென்ன ஸ்டைலிங் பண்ணலாம் கூட இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு டிசைனர் வேரோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். என்னங்க, லெஹங்கா ஸ்டைல் பத்தி இவங்க சொன்ன விஷயம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம். இன்னைக்கு புதுமை பெண் பகுதியில சுமதி ஸ்ரீனிவாஸ் நம்ம கிட்ட பேச போற விஷயம் வம்பு பேசுறது. பொதுவா பெண்களுக்கே உரிய ஒரு குணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை பத்தி இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நான் பேச போற டாபிக் வந்து எந்த ஆண்மகன் கிட்ட போய் கேட்டாலும் முதல்ல சொல்றது பெண்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக். அது என்னன்னா வம்பு பேசுதல். ஒரு பெண்ணுனாலே வம்பு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை நாம் எல்லாருமே வச்சுட்டு இருக்கோம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து நிறைய விஷயங்களை நாம் வந்து பேசணும்னு நினைக்கிறோம். அதை பேசும்போது ஒரு ஆண் வந்து நம்மளோட உட்காந்து அதை வந்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்லைன் ஸ்டோரி. ஆனால் இன்னொரு பெண்ணுக்கு அந்த ஒன்லைன் ஸ்டோரி தான் ஒரு பெரிய ஒரு 3 மணி நேர ஸ்டோரி. அதனாலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கு தெரியாமலேயே அறியாமலேயே இந்த தவறை நம்ம செஞ்சுட்டே வரோம். இது தவறுன்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பேசும்போது அதுக்கு பேர் வம்பு கிடையாது. நாம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னேற்றத்துக்காகவோ நம்மளுடைய அறியாமையிலிருந்து நம்ம வெளியில வர்றதுக்காகவோ நாம் வந்து பேசுறோம்னு வருது. ஆனா வம்பு பேசிட்டு இருந்தோம்னா அது வந்து கண்டிப்பான ஒரு தவறான ஒரு மனப்போக்கு தான். அது இந்த வம்பு பேசுறது கிராமத்துல எல்லாருமே சொல்லுவாங்க, கிராமத்துல திண்ணையில உட்காந்துட்டு எல்லாரும் பேசுவாங்க, கீழ் மக்கள் தான் பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது. வம்பு பேசுதல்ன்றது ஒரு பெண் வந்து என்ன ஹை சொசைட்டியா இருந்தாலும் சரி, என்ன சொசைட்டியா இருந்தாலும் சரி, எல்லாருமே பேசுறாங்க. ஆனா அந்த வம்புனால விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வெளியில வருதா இல்லைன்னா நாம வந்து இன்னொருத்தர நோகடிக்கிறோமான்றதுதான் நம்மளோட முக்கியமான பேச்சு இங்க. இப்ப அதுல பார்த்து என்னோட எண்ணம் எப்படின்னா, ஒரு வம்பு அப்படின்றத வந்து மாத்திட்டு நிறைய விஷயங்கள், நமக்கு தெரியாத பல விஷயங்களை நம்ம அலசனோம்னா அதுக்கு பேரும் வம்பு தான். ஆனா அந்த வம்புனால நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிய வருது. ஆனா அப்படி இல்லாம இவங்க இந்த புடவை கட்டிட்டு வந்தாங்க, இவங்க இதை கட்டிட்டு வந்து, அன்னைக்கு அவங்க கோயில்ல பார்த்தேன், இதை பார்த்தேன், நீங்க பார்த்து நிறைய பேர் அதை பேசுறோம். ஏன்னா அது பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நாமளே நம்மளை வந்து தாழ்த்திட்டு வரோன்றதை நம்ம வந்து யோசிக்கிறோம். இந்த பேச்சு வரும் பாருங்களேன், ஐயோ அந்த அம்மாட்ட போனா வம்பு அப்படின்னு பேசுறோம். ஆனா அந்த அம்மாட்ட போய் பேசுறதுக்கு தான் நிறைய பேர் விரும்புறாங்க, ஏன்னா விஷயம் வேணுமே அப்படின்றதுக்காக. ஸோ அதனால நாம இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வம்பு தேவையா
அப்படின்னு பார்த்தீங்கன்னா வம்பு நம்ம எல்லாருக்குமே தேவையில்லை. ஏன்னா நம்ம மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து வம்பு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற எந்த விஷயமும் இல்லை வெளியில. பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னா உட்காந்துட்டு வம்பு பேசுறது அது வந்து ஒரு பேச்சா இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்யூனிட்டி, ஒரே ஒரு சொசைட்டி, ஒரு நாள் சித்தப்பா பெரியப்பா அத்தை அப்படிதான் இருப்பாங்க. அந்த குடும்பங்களே வந்து ஒரே குடும்பமா இருக்கும். அது 4 வீதிக்குள்ள இருக்கும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் அது பேசுறது வந்து விஷயம் வேற. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவி இருக்கு, நெட் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு. நம்ம பல விஷயங்களை நம்ம பார்த்தும் கேட்டும் எல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ நாம என்ன பண்ணணும்னா அந்த வம்புன்ற வார்த்தையில இருந்து பெண்கள் கண்டிப்பாக வெளியில வரணும். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கோரிக்கையும் கூட. ஏன்னா நாம வந்து அந்த வம்புல இருந்து நம்ம வெளியில வரும்போதுதான் நம்மளுடைய எண்ணமானது ரொம்ப பறந்து விரிந்து எல்லா விஷயங்களையும் நாம வந்து ஒரு பேலன்ஸ்டா ரொம்ப அழகா வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நாம் வரோம். அதாவது பெண்கள்னாலே வம்பு அப்படின்ற வார்த்தையை நாம வந்து மாத்தி எழுதுறோம்னு நினைக்கிறேன். என்னங்க வம்பு பேசுறத பத்தி சுமிதி ஸ்ரீனிவாஸ் சொன்ன விஷயம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும்னா ஸ்கிரீன்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே சந்தோட் அழகிய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.